Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstar-இல். Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. பேரண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கோவிலில் திருமணம் பண்ணி ரிசப்ஷன்லாம் செம்ம கிராண்டாக போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு ஒர்க்கில் இருக்க ஒரு கப்பிள்ஸ் தான். பொண்ணு எப்படி இருக்கான்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணுற பொண்ணா இருக்கா. ரியாக்ட்னா சண்டை போடுறது கிடையாது, நான் சூசைட் பண்ணிப்பேன். இந்த பொண்ணோட அட்டுழியம் எவ்வளோ அதிகமாச்சுன்னா அந்த பையன் வேலைக்கு போனானா கழுத்து கிட்ட கத்திய வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா. இப்போ நீ வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். நீக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, நீ வேலைக்கு போயிடுற அப்பப்போ, அதனால தான் நான் உங்களுக்கு கோவப்படுறேன், ஸோ நீ என் கூட இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. அடுத்த நாள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த பையன் ஒர்க் போகும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வாரத்தை 4 நாள் மட்டும் போயிட்டு வருவான். பையனை மிரட்டிட்டு இருந்தான் சூசைட் பண்ணிப்பேன்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பையன் வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரனால எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுவேன். எங்க அம்மா அப்பா தான் நான் கொலை பண்ணி வச்சாங்க, அதனால அவங்க நான் கொலை பண்ணிடுவேன், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. இந்த பொண்ணு பண்ணி சூசைட் பண்ணிடுச்சு. கத்தியில வந்து கையை அறுத்து. வணக்கம் மேம். வணக்கம். டிவோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சின்ன சின்ன காரணமாக இருக்கும், கல்யாணமாகி 1 month இருக்கும், 10 days இருக்கும், டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு டிவோர்ஸ் கேஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ். பேரண்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவே நல்லபடியாக தான் மேரேஜ் நடந்திருக்கு. கோவிலில் திருமணம் பண்ணி ரிசப்ஷன்லாம் செம்ம கிராண்டாக போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒரு ஒர்க்கில் இருக்க ஒரு கப்பிள்ஸ் தான். நல்லாவே ஒரு சூப்பரான மேரேஜ், எல்லாரும் ஊரே பார்க்குற அளவுக்கு ஒரு மேரேஜ் சூப்பராக பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி தனி கொடுத்துனமும் வச்சுட்டாங்க. 2 பேரும் தனி கொடுத்துனது தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பக்காவான ஒரு மேரேஜ் லைஃப் செட்டப்பில் பேரண்ட்ஸே எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது, 2 பேரும் வாழும் போது மேரேஜ் ஆகி ஒரு 2 வாரத்திலேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காஃபி விஷயத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. காஃபி ஒழுங்கா போடல, காஃபி ஏன் இப்படி போட மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல பிரச்சனை ஆகுது. அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ற பொண்ணா இருக்கா. ரியாக்ட்னா சண்டை போடுறது கிடையாது, நான் சூசைட் பண்ணிப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணா நான் வாழ மாட்டேன், எனக்கு சூசைட் பண்ணிக்க போறேன், எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல, நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை. இவன் என்ன பண்ணிருக்கான், இப்போ கல்யாணம் ஆகி 2 வாரத்துல இது நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான், ஓகே ஸ்டார்டிங் இப்படி பண்றா, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணோட அட்டுழியம் எவ்வளோ அதிகமாச்சுன்னா அந்த பையன் வேலைக்கு போனானா கழுத்து கிட்ட கத்திய வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா. இப்போ நீ வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். அந்த அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கவே ஆரம்பிச்சிட்டா. கழுத்துக்கிட்ட வச்சு நான் நீ வந்து வரலன்னா இப்போ சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறது அந்த பையனை. அந்த பையனுக்கும் என்ன பண்ணுவான், வேலையில் நடந்துட்டு இருக்கும்போது வேலையை விட்டுட்டு அவ்வளோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வருவான். பார்த்தா வீட்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நீ வேலைக்கு போயிடுற அப்பப்போ, அதனால தான் நான் உங்களுக்கு கோவப்படுறேன், ஸோ நீ என் கூட இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகேம்மா நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா இந்த பையன் ஒர்க் போகும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். வேலைக்குமே அந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனோட கேபின்ல இந்த பொண்ணை உட்கார வச்சிருவான். இந்த அளவுக்கு அந்த பையன் வந்து நல்லா பாத்துக்கிட்டு தான் இருந்தான் அந்த பொண்ணை. அப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எதுனாலுமே தூக்குப்பாட்டுக்க போறேன், சாக போறேன், சூசைட். இந்த பையன் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா கூட நீ போகக்கூடாது சொல்றதை தாண்டி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்புறது, வீடியோ கால் பண்றது, போட்டோ அனுப்புறது, டெக்ஸ்ட்ல வந்து இப்ப நீ வரனா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுன்ட்டு அந்த பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த பையனுக்கு ஒரு 2 மாசம் பொறுத்து பார்த்தான், இது முடியல. ஸோ என்ன சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட, நீ ஒரு 2 மாசம் உங்க வீட்டுல இருந்துட்டு வா, நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், கொஞ்ச நாள் ப்ராப்ளம் பிரிஞ்சிருப்போம், பிரச்சனை சரியாகும்ன்றதுக்காக கொண்டு போய் அந்த பொண்ணோட வீட்டுல விடுறான். அந்த பொண்ணு வீடு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கு. இந்த பையன் இவங்க சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருநெல்வேலியில கொண்டு போய் விடுறான். இந்த பொண்ணு எவ்வளவு அட்டுழியம் பண்றத அந்த பையன் வந்து அவங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்டயுமே சொல்லல, இவனோட அம்மா அப்பா கிட்டயுமே சொல்லல. ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு பையன் இவன். அப்பயாச்சும் அந்த பொண்ணு மாறுமான்னு பார்த்தா அந்த பொண்ணு மாறவே கிடையாது. இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இப்ப நீ வீட்டுக்கு வரணும், எங்க சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வரணும், நீ இப்ப வந்து 1 டேல வரணும், இல்லைன்னா 8 மணி நேரத்துல வரணும், 4 மணி நேரத்துல வரணும், நீ வரலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. இவன் என்ன பண்ண, பன்னீர் கிண்டில போறான்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வாரத்தை 4 நாள் மட்டும் போயிட்டு வருவான். வேலையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ப்ரெஷர் பண்ணுவோம், வேற வழி இல்லாம இந்த பொண்ணை பாக்குறதுக்காகவும் போயிட்டு வருவான். இந்த அட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பையனை மிரட்டிட்டு இருந்தான் சூசைட் பண்ணிப்பேன்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பையன் வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா,
நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரலனால எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன் அடுத்து. ஓகே. எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டா நீ எங்க அம்மா அப்பா தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனால அவங்கள கொலை நான் கொலை பண்ணிடுவேன், எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நானும் என்ன அழிச்சுப்பேன், எங்க அம்மா அப்பாவே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பயங்கரமா டிராமா பண்ணுவோம். அந்த பையன் பயந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கே வந்துட்டான். திருநெல்வேலிக்கு வந்துட்டு ஒரே ப்ராப்ளம் 2 பேருக்குள்ள. ஏன் நீ இப்படி பண்ற, எதுக்காக இப்படி பண்ற, நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போகும்போது இது எங்க அந்த பொண்ணு வீட்டிலே நடந்துச்சு இந்த விஷயங்கள். அந்த பையன் உங்க அம்மா போய் நான் சொல்ல போறேன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு பெட்ரூம்ல இருந்து ஹால் போறதுக்குள்ள இந்த பொண்ணு பண்ணி சூசைட் பண்ணிக்கிச்சு. பண்ணிக்கிட்டா, கத்தியில வந்து கையை அறுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா. சூசைட் பண்ணிட்டு இவன் பார்க்கும்போது பிளட்டா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், பயந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும்போது போலீஸ் கண்டிப்பா வருவாங்க, சூசைட்னாலே போலீஸ் கண்டிப்பா வருவாங்க. போலீஸ் என்ன சொல்றான், இவனை கொடுமை பண்ணான், டார்ச்சர் பண்ணான், அதனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டேன், என்னை வந்து அவ்வளோ சித்திரவாதம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் அலிகேஷன் அந்த பையன் மேல. இவன் என்ன பண்ணா, இவன்கிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்குல்ல, ஸ்கிரீன்ஷாட்டு எல்லாம். அப்பதான் இந்த பையன் நம்மள அப்ரோச் பண்ணி வந்தாங்க கிட்ட. அப்போ வரும்போது ப்ரூஃப், ஸ்கிரீன்ஷாட்டு எல்லாத்தையும் வச்சு அந்த பையன் மேல தப்பு கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம். இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு. அவங்க டெக்ஸ்டிங்கே எப்படி இருக்கும்னா, ஒரு நார்மல் தங்கிலீஷ்ல கூட இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூவன்சில இருக்கும், பயங்கரமா இருக்கும், அந்த வேர்ட்ஸே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப படிச்ச பொண்ணு, ரொம்ப தெளிவான பொண்ணு, ஒரு ஐடி ஜாப்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் இவ. இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்ற, அந்த பையனை ஒரு மென்டல் க்ரூவாலிட்டி பண்ணி அவ்வளோ டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி க்ரூவாலிட்டின்ற கிரவுண்ட்ல இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸும் கிராண்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணாங்க, என்ன காரணம் அதுக்கு கண்டுபிடிச்சீங்களா? மேபி வந்து அவங்களோட நேச்சர் அப்படி இருக்கலாம், ஒருத்தவங்க ஒரு நேச்சரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி ப்ராப்ளமா இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு. எதுவுமே அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுக்கான அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் நம்மளால கொடுக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுக்காகலாம், அதெல்லாம் டாக்டர் தான் பார்க்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படி இருக்கு, நேச்சர் கேரக்டர். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, வெளியில ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலி கிட்ட, வெளியில போற இடத்துல ரொம்ப நல்லா பழகுவாங்க. பட் அவங்க பார்ட்னர் வரும்போது ரொம்ப ஒரு மென்டல் மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்றது, மென்டல் மாதிரி நடந்துக்கிறது, ஒழுங்கா பேசாம சண்டை போடுறது, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா வெளியில பார்த்தா ஷாக்கா இருக்கும், இவங்க தான் இப்படி பண்ணுவாங்களா. இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவ ரொம்ப தெளிவான பொண்ணாச்சு, அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே, நல்லா வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, பண்ண வாய்ப்பு இல்லைன்னும் போது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டரும் இருந்திருக்கு. ஓகே. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு அது தெரிய வந்திருக்கும் இல்லையா ஆஃப்டர் அந்த கேஸ் வந்தப்போ? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஆஸ் யூஷுவலா ஒரு நார்மல் இந்தியன் பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா, இவன் தான் அதை பண்றான், இவன் ப்ரெஷர் பண்ணுவோம் தான் என் பொண்ணு இப்படி பண்றான். ஏன்னா இப்ப இருக்க பேரண்ட்ஸ்க்கே பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்னர் கிட்ட வந்து அவங்க பையனோ சரி பொண்ணோ சரி எப்படி இருப்பாங்கன்றது தெரியறது இல்ல. கண்டிப்பா. ஏன்னா ஆனா அந்த ப்ரூஃப்லாம் காட்டும்போது கண்டிப்பா அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்களே. காமிச்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான் என் பொண்ணை, அப்படி சொல்லி என் பொண்ணு இப்படி இருக்க பொண்ணு இப்படி பண்றானா அவ்வளவு டார்ச்சர் இவன் பண்ணிருப்பான், அதனாலதான் என் பொண்ணு இப்படி பண்றா அப்படின்றது அவங்க சைட்ல இருந்து அவங்க வச்சாங்க அவங்களோட பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பையன் ஆனா டிவோர்ஸ் தான் வேணும்னு நினைட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பையன் வந்து பிசிக்கலி மென்டலி டார்ச்சர் பண்ணா அதை வந்து நம்ம ஒரு கேஸ் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கப்போ ஒரு பொண்ணு பண்ணும்போது அதை பண்ணலாமா, கம்ப்ளைண்ட் பண்றது, கேஸ் கொடுக்க? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ரொம்பவே 100% உண்மை. முதல்ல வந்து பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்ப ஆண்களும் வந்து சரிக்கு சமமா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈக்குவலி 2 பக்கமே பாதிப்பு இருக்கு. இப்ப வந்துட்டு ஆண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சோ ஒரு ஈக்குவலான சட்டங்கள் வந்தா நல்லாதான் இருக்கும். லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், டிவோர்ஸ் வந்து எதுல வந்து அதிகமா வருது, எந்த ஒரு மேரேஜ்ல? நாங்க ஹேண்டில் பண்ற கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜ்லயும் சரி அரேஞ்ச் மேரேஜ்லயும் சரி ரொம்ப ஈக்குவலைஸா வருது. இப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன ஏது பழக்கங்கள் இருக்காது, பழகிருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் பாக்குறாங்க சொல்லிட்டு மேரேஜ் பண்றாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் தெரிய வரும்போது இல்லைன்னா வந்து அவங்களோட கேரக்டர் தெரிய வரும்போது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு தெரியாம கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல டிவோர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லவ் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது அவங்க காட்டுற அந்த உலகமே டிஃப்ரெண்டா இருக்கும். நீ தான் எனக்கு, நான் தான் உனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அன்பு குறையும் போது அதை ஏத்துக்க முடியாம சில டிவோர்ஸ்கள் நடக்கும். ரொம்ப நன்றி, நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.